அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இது குழந்தைங்களுக்காக பார்க்க போகிறோம். அதோட அவங்களோட படைப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்காக இந்த பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இது பெரியவங்க கூட செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ நான் உட்காந்துருக்கிறது பத்மாசனாவில் உட்காந்துருக்கேன். நீங்கள் எந்த ஆசனாவில் உட்காரதுனாலும் உட்காந்துக்கலாம். குழந்தைங்க பத்மாசனம் நல்லாவே ஈஸியாகவே போட்டுறாங்க. அதனால நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே போட்டுட்டு நம்ம பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக பண்ணுறேன். இப்போ பெரியவங்க பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சுக்காசனாலேயே உட்காந்துக்கலாம். இப்போ இதில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம காதை இப்படி மூடிட்டு ஒரு காதை மூடிட்டே நம்ம ரெக்டிவேட் பண்ணணும். இப்போ எப்படி தமிழ் எழுத்து ஆ இருக்கு இல்லையா, அதை அப்படியே சொல்லிக்கிட்டே கையை அப்படியே மாற்றிட்டு போகிறோம். ஒரு கையை மூடிட்டு ஒரு கை திறக்க போகிறோம், இன்னொரு கையை அப்படி மூடிட்டு இன்னொரு இது திறக்க போகிறோம். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம காதை மூடிட்டே அதை பண்ணும்போது பார்த்தோம்னா ரொம்பவே அந்த பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். நல்லா வைப்ரேஷன் கொடுக்கும். நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நாடிகளுமே நல்லாவே உங்களுக்கு அப்படியே ஷூட்டப் ஆகுற மாதிரியே இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆ வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஊ வச்சு பண்ணுவோம், அதுக்கப்புறம் இம் வச்சு பண்ணுவோம். அதாவது அந்த ஓமுங்கிற எழுத்தை தான் நம்ம மூணாக பிரித்து சேரும். அப்படி இல்லைன்னா ஓம் கூட வச்சு நம்ம சொல்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ நம்ம ஆவே வச்சு பண்ணலாம். இப்போது நம்ம ரைட்டை காதை மூடும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அது லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் காதை மூடும் போது பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. அவங்களாம் சுயமாக இப்போ இந்த கதை, கட்டுரை, கவிதைகள் இதெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது, இந்த ட்ராயிங்கில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறதுலாம் இந்த ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவ் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு பிரெயினுமே நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். இப்போது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆசனாவில் உட்காந்துட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். மூடிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கையுமே எடுத்து காதை மூடிக்கலாம். மூடிட்டு ஆ அப்படின்னு சொல்ல போகிறோம். பண்ணும் போது ஒவ்வொரு கையாக மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்தது ஊ சொல்ல போகிறோம். அடுத்தது இம். தளர்த்திக்கலாம். இப்போ நான் பண்ணது ஒரே பிரெத்தில் எடுத்தேன். ஒரே பிரெத்தில் இன்னேல் எடுத்துக்கிட்டே ஆன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதுலேயே நம்ம காதை மாற்றிக்கிட்டே வந்தோம். இதே சில பேருக்கு டிஃபர் ஆகும். சில பேருக்கு மூச்சு நல்லா ரொம்ப நேரம் இழுக்கலாம். சில பேருக்கு மூச்சை அப்படியே உடனே விட்டுருவாங்க. அது சில பேருக்கு மூச்சை சின்னதாக இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணுறது நல்லா வேகமாக விடுவாங்க, நல்லா லென்த்தியாக விடுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம தான் அது இன்னேல் எக்ஸேல் வச்சுட்டு நம்ம பழகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இன்னேல் பண்ணிக்கிட்டே ஆன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அப்படியே எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ கையை மாற்றிட்டே வரணும். அடுத்தது ஊ, அடுத்தது இம். இந்த மாதிரி மூணாக பண்ணணும். ஒன்றுமே பண்ணும்போது ஒரு 3 முறையிலேருந்து 5 முறையிலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அவங்களோட படைப்பாற்றல் அதிகப்படுத்தும். ஸோ இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.